வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி. எப்போவுமே நாம் முட்டை கிரேவி பண்ணும்போது எக்கை வேக வச்சு அப்படியே போட்டுடுவோம். ஆனால் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை பிச்சு போட்டுக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயிலில். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில்லையே. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன், நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்தணும் அப்படின்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப தேவைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி விடுவாங்க. தேங்காய் ஊற்றணும் அப்படின்னா முட்டை கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. ஒரு முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த முட்டையை மட்டும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை குழம்புல இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீதி முட்டையெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுடலாம். இப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். முட்டை ஒன்றோடு ஒன்றா ஒட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இப்படியே எடுத்து அப்படி திருப்பி விட்டுடுங்க. அவ்வளோதான், அப்படியே இருந்து ஒரு 1 மினிட் வேகட்டும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது பொடியாக நறுக்குன மல்லி இலை கொஞ்சமாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக உடச்சி விட்ட முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.